ஸோ சரி, இன்றைக்கி டிஆர்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சு மால் பார்க்க போகிறோம். இப்போ நியூவாக பில்ட் பண்ணியிருக்காங்க கேஎல் சிட்டி சென்டர் மெயின் ஏரியாவில். நல்லா சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். டாப் மோஸ்ட்டு பிராண்ட் மாலில் இப்போது இது ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. இப்போ கேஎல் சிட்டி சென்டரில் புக்கிங் பெயிண்ட் அங்கே ஏரியாவில் இருந்தீங்கன்னா சும்மா வாங்க, வாக்கிங் மாதிரி வந்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த. பாருங்கள், சுற்றி நல்லா சூப்பராக இருக்குது ஏரியா. பார்க்கிங் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது ஏரியா. நைஸ் பிளேஸ். ஸோ என்ட்ரன்ஸே நல்லா எலிகன்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது இடம். பாருங்கள், சாரி, சூப்பர். ஸோ அப்படியே பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ். இது அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ட்ரன்ஸ். அப்படியே ஸ்டார் ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் மாதிரி இருக்குது. இன்னும் ஸோ உள்ளே அப்படியே வாங்க போய் பார்ப்போம். ஸோ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரு. வா, உண்மையிலே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஓகே. சூப்பராக இருக்குதா? ஸ்லீக்கான மாடர்ன் ஆர்கிடெக்டில் டெவலப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாலு. நான் வந்தது வேறு என்ட்ரன்ஸு, இது இன்னொரு என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக புரியல, நல்லா பெரிய இடமா தான் இருக்குது. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஸோ அப்படியே இந்த என்ட்ரன்ஸ் அப்படியே அவுட்டும், இது ஒரு அவுட்டு, இது ஒரு என்ட்ரன்ஸு. அப்படியே வெளியே அப்படியே பார்க்கிங் மாதிரி பார்க் ஏரியாவாக இருக்குது. ஸோ அடுத்த வெளியே போகும்போது அதை காட்டுறேன். சும்மா போகும் வாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம். மால் லவர்ஸ், வாக்கிங் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாருமே சும்மா ஒன் டைம்ஸ் வந்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சீட்டிங்ஸ் அங்கேயுமே கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷனுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான், இன்னும் முடியல, இன்னும் போயிட்டே இருக்குது. அண்டர் கிரவுண்டு வேறு தனியாக இருக்குது. ஸோ பார்த்துட்டே வாங்க அப்படியே. ஸோ பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸ், கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், லிஃப்ட் ஏரியா, லிஃப்ட்டு நிறையா லிஃப்ட்ஸு கொடுத்துருக்காங்க. டோல்ஸ் அண்ட் கேபானா நல்லா எல்லாம் ஸ்லீப் ஆம்பியன்ஸ்க்காக ஒரு வாட்டி வந்து பார்க்கலாங்க. வீடியோவில் பார்க்க அந்தளவுக்கு ஃபீல் இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைமு. பட் நேராக வந்து பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் தெரியுது. சிங்கப்பூரில் பார்த்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது இன்னொரு ஏரியா.
மிடில் கனெக்ஷன் நிறைய இடம் இருக்குங்க, ஒரு சைடும் போயிடலாம். மால்ஸ்க்கு செம்ம காம்படிஷனாக போயிட்டுருக்கு, எஸ்பெஷலி கேஎல் சைடு. நான் தங்கியிருக்கிற ஏரியாலே ஒரு 6 to 7 மால்ஸ் இருக்குது. எல்லாம் ஒன்று ஒன்று பெருசாகிட்டே தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பெரிய மாலுங்க, இப்போதைக்கு இது ரொம்ப பெரிய மால். வாட் ஷாப்ஸ் இது ஏதோ ஃபுட் கோர்ட்டு. ஸோ பாருங்கள், ஓகே, இது ஒன் ஆஃப் தி எண்டு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் ஆஃப் தி எண்டு. வாங்க அடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்ப்போம். ஸோ அப்படியே இதை கவர் பண்ணுறேன், முடிஞ்சளவு கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வரைக்கும் இது இன்னொரு என்ட்ரன்ஸ். இது ஆக்சுவலாக நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, நாம் என்ட்ரன்ஸ் எனக்கே தெரில. ஸோ ரேடோவை பாருங்கள், சூப்பர். சும்மா ஏதோ ஈவெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க இந்த இடம். சில்ட்ரன்ஸ்க்கு ஏதோ ஆக்டிவிட்டீஸ் போய்ட்டுருக்கு, நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்குங்க இங்கே. அதான் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சில்ட்ரன்ஸ்க்கு அன்லிமிட்டெட் ஈவெண்ட்ஸ் நடக்கும். PWG டீ கம்பெனி. ஸோ இது காஸ்மெட்டிக் கம்பெனி உள்ள நிறையா இருக்குது. அது பியூட்டி கேலரியில் அதுக்குன்னே தனி செக்ஷனே இருக்குது பாருங்கள். மைக்கேல் கோர்ஸ், மிட் ஏரியா, ஃபஸ்ட் ஃப்ளோரோட மிடில் ஏரியா. இங்கேருந்து அந்த அடுத்த ஃப்ளோருக்கு போய்க்கலாம். பார்க்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட்டு முடிச்சாச்சு. வாங்க நம்ம இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இங்கேருந்து அப்படியே ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கே ஈவெண்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இது ஒரு பாட்ஷா காஃபி, ரொம்ப ஃபேமஸான காஃபி ஆக்சுவலாக. அது மொரோக்கோ கம்பெனி, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காஃபி கம்பெனி இந்த வேர்ல்டு. பயங்கர எக்ஸ்பென்சிவ் இது. சிங்கப்பூருக்கு அப்புறம் இப்போது மலேசியாவில் வெறும் 2 பிளேஸில் இருக்குது. இந்த மாலில் வந்திருக்கு இப்போது. ஸோ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஓகே, இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ அப்படியே பாருங்கள். சும்மா பியூட்டி ஷாப்ஸு அது இதுன்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இது ஆஸ் யூஷுவல் இருக்கிற பிராண்டஸ் தான் இங்கே இருக்குது.
கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. பிராண்டடு இங்கே ஆஸ் யூஷுவல் இருக்கிற பிராண்டட் தான் இருக்குது. எல்லாம் ஃப்ரீயாக ஸ்பேஷியஸான மால் தான். ஜாலியாக வாக்கிங் போகலாம். சம்மரோட ஹீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக இந்த மாதிரி வந்து உட்காந்துடலாம் நம்ம ஒரு ஈவினிங் டைம் போல். பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கியாஸ்க். சம்திங் காஸ்மெட்டிக் பியூட்டி ஷாப் இது. நல்லா இருக்குது இந்த ஷாப்பு. டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது. அது பாஸ்கின் ராபின்ஸு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஆம்பியன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க இந்த மாலில். ஸோ இது இன்னொரு எண்டு. யூனிக்ளோ ஆஸ் யூஸ்வல் இது எல்லா இடத்துலையும் இருக்கிற. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஷாப்பு. ஓகான சம்திங் கஃபேட்டீரியா டைப்பில் இருக்குது. என்னன்னு கன்ஃபார்ம் தெரியல. பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க எல்இடி. லோ போனிட்டோ சூப்பராக இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்திருக்கிறோம். அப்படியே ஓவராலாக கவரேஜ் பண்ணுறோம் பாருங்கள். நிறையா ஷாப்ஸ் வந்துருக்குங்க. புது பிராண்டட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. பட் வாங்க முடியாது பிகாஸ் மச் எக்ஸ்பென்சிவ். ஜஸ்ட் பார்க்கலாம் ஜாலியாக. பெட்ரோ பாருங்க. இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் மாதிரி இங்கே நிறையா அழகாக இருக்கும் பாருங்கள். குக்கீஸ் ஷாப் இது. இது ஒரு காஃபி ஷாப் நல்லா இருக்குது. செஃபோரோ சூப்பராக இருக்குது. பாரு கிஃப்ட் ஏரியா இங்கே நிறையா வச்சுருக்காங்க. ரொம்ப ரேபான் அங்கேருந்து தான் நம்ம மிட் ஏரியா வந்தோம். இந்த ஒரு மிட்டு முடிஞ்சிருக்கு. இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் ஒரு மிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் 2வது ஃப்ளோர் போயிடும். Cool.
இங்கே ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது, பட் என்னன்னு தெரியல. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, யூனியன் பிஸ்ட்ரால்னு. எல்லாம் ப்ரைவசியாக செட் பண்ணியிருக்காங்க நிறையா இடம். பாருங்க, நிறையா இடம் ஸ்பேஷியஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. ரிலாக்ஸ் பண்ணலாம், வந்துடலாம் போல் இங்கே. பிகாஸ் மால்லாம் இங்கே ரொம்ப கூட்டமாகிட்டுருக்கு, உட்காரதுக்கு இடம் இல்லை. பட் இங்கே நிறையா சீட்டிங்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். டிஆர்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு புக்கிட் பின்டாங்கில் இருக்கீங்கன்னா, ஸ்டே பண்ணுறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வாங்க. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆம்பியன்ஸ் தாங்க இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷாப்பு, ஐ திங்க் இட்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிற ஏதோ ஷாப்பு. ஸோ இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது இந்த இடம், சூப்பராக. ஸோ நைஸ். டக்கர் அண்ட் கோன்னு ஏதோ ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று. நைஸ் பிளேஸ் ஆக்சுவலி. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. குடோஸ் டு தி ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ், அவங்க தான் இதுக்கு பெரிய கிரெடிட்ஸ் போகணும் அவங்களுக்கு. ஸோ இது இங்கேருந்து மேலே போய்க்கலாம், பட் நம்ம மிடில் இருந்தே போகலாம், ஃபுல்லாக கவர் ஆகும். க்யூரான ஸோ இந்த சன்னோட கிளேர் அப்படியே அடிக்குது பாருங்கள் உள்ள. அந்த கலருக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது பார்க்க. நைஸ். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க அந்த மிட் பிளேஸ்லேருந்து அப்படியே நம்ம மேலே போயிடுவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் டன். ஆவரேஜாக 7 to 8 minutes ஆகுது ஃபாஸ்ட்டாக நடந்தாலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ டு தி செகண்ட் ஃப்ளோர். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே என்ன கணக்கில் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ வாங்க. இன்னும் இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் அண்டர் கிரவுண்டு பார்க்கல, பட் அதுவும் போவோம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் நேராக வந்தோடனே, ஹக்கேடோ சம்திங் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஐ திங்க். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே ஃபேஷன் பேஸ்டு ஷாப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சீட்டிங்ஸ் ஏரியா பாருங்கள் அப்படியே. ஸோ உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ இங்கே போய் உட்காந்துக்கலாம். சீட்டிங்ஸ்க்கு அவ்வளோ இடம் வச்சுருக்காங்க. 4H வியட்நாம் ரெஸ்டாரண்ட் இது. பாருங்கள், டீ ஷாப். இங்கே நம்ம குட்டி ஷாப்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ், நிறையா ஓடும்.
ட்ராவலர் ஷாப்பு, பேட்டா, லெதர் இது ஒரு ட்ராவலர் சூட்கேஸ் ஷாப்பு. இது வந்து சலூன், ஆக்சுவலாக இங்கே மாடர்ன் சலூன். இப்போ நீங்கள் அழகாக இருக்குங்க ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது இல்லை சம்திங் லைப்ரரி கம் ஸ்டேஷ்னரி ஐ திங்க். நல்லாயிருக்கு ஷாப் ஆக்சுவலாக. எஸ் புக் ஷாப் மாதிரி இருக்குது. நைஸ், நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக வுட்டன் கிராவிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. புக் ஸ்டோரியா? ஸோ சூப்பராக இருக்குது. இது குறைஷி, ஐ திங்க் இட்ஸ் அத்தர் சென்ட் ஷாப், சம்திங் பியூட்டி ஷாப். இது அரபு கம்பெனி. இங்கே பாருங்கள், ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சலூன் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. அந்த சைடு கிறிஸ்டின்ஸ்னு ஒரு ஏதோ ரெஸ்டாரண்ட்டு நினைக்கிறேன். சும்மா அப்படியே பார்ப்பேன். Yeah, it's a restaurant. இது வந்து ஒரு காஃபி ஷாப், மேட்ச் ஆன் 8. ஜஸ்ட் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இடையில கனெக்டிங் ஸ்டைல். இது கிஃப்ட் ஷாப்பு, பொக்கெட்ஸு இந்த மாதிரி. ஸோ ஸ்டார்பக்ஸு ஃப்ளோரே குடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிசர்வ் ஸ்டார்பக் ரிசர்வ் இது லீகல். ஸோ இது ஒரு எஸ்கலேட்ரு, கனெக்டிங் எஸ்கலேட்ரு போகிறது. பாருங்கள், நைட் ஷாப்பு. ஷோரூம் பெருசாக நல்லாயிருக்கு. சேபு எல்லா ஃப்ளோர்லேயும் வச்சுருக்காங்க. மேபி இது கிட் செக்ஷனுக்கு இந்த ஃப்ளோரில் நினைக்கிறேன். லைக் பார்க்ஸ் அண்ட் டைப்பில் இருக்குது. ஓகே, அண்டர் ஆர்மர். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோரூம், நீட்டாக இருக்குது. சூப்பர். ஸோ பாருங்கள், மிடில் இது மிட் லைனில் நீட்டாக இருக்குது. இன்னும் மேலே போய் பார்த்தா தெரியும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போவோம். இது நியூ பேலன்ஸு. பாருங்கள், இந்த ஷோரூம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக நீட்டாக இருக்குது இந்த இடம். அது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை இந்த பிளேஸு. இன்னும் சீக்கிரம் வந்துடும். ஆல்ரெடி நிறையா பேர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லேட்டு தான், பரவாயில்ல. ஸோ இது பாருங்கள், அடிடாஸ் ஷோரூம் செம்ம பெருசாக இருக்குங்க. அந்த மிட் ஃப்ளோர்லேருந்து, மிட் ஏரியாலேருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போகுது. இதெல்லாம் எடுத்தால் டைம் இருக்காது நமக்கு. சும்மா இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸு ஷோரூம்ஸ் நிறையா இருக்குது. பாருங்கள், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸ்கெச்சர்ஸ் ஷாப்பு சூப்பராக இருக்குது. இங்கே வருங்க, அதே மாதிரி
மெயினாக இங்கே இன்டீரியர் டிசைனுக்காகவே வந்து பார்க்கலாம் மலேசியாவில் மால்ஸில். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள். பூமா ஷோரூம் நல்லா பெருசாக இருக்குது இங்கே. ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இது ஒரு சலூன். இங்கே சலூன் ஆக்சுவலாக நீட்டாக இருக்குங்க, நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. இது பாருங்கள், இது ரெஸ்டாரண்ட்டு நல்லா கிராஃபிட்டியோட சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம், மெக்சிகன் டைப். இப்போ பூமா ஷோரூமு, ஸ்டாக்ஸ். இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு ஜூஸ் கஃபே. ஏதோ கனெக்ட் ஆகுது பக்கத்தில், என்ன இடம் தெரியல இது. ஸோ ஒரு எண்டுக்கு வந்திருக்குறோம். பார்ப்போம் என்ன இருக்குது இங்கே, என்ன பிளேஸ் இருக்குதுன்னு தெரியல. ஜஸ்ட்டு போய் பார்ப்போம். ஐ திங்க் இது ரெஸ்டாரண்ட் ஏரியான்னு நினைக்கிறேன். ஃபுட் கோர்ட் டைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா பார்த்துட்டு போயிடும். ஓப்பன் ஏரியாவாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது இந்த இடம், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குல்ல. ஸோ இது எஸ், இது ஓப்பன் ஏரியாங்க. ஆக்சுவலாக ஃபுட் கோர்ட் ஏரியா மாதிரி இருக்குது இந்த இடம். அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். டைனிங் ஐயா ஃபுட் கோர்ட் இடம் அது. ஆக்சுவலாக 3rd ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள், எங்கே இங்கே அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே படி ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி இப்படியே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்கள், நைஸ்னோ. அங்கேருந்து இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், வெளியேருந்து நம்ம நேராக ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், சிட்டிஸ்கேப் நைஸ் ஆக்சுவலி. ஸோ பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ வாங்க ஃபுட் கோர்ட் ஏரியா சும்மா ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு அப்படியே இந்த ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சூப்பராக இருக்குல்ல. கீழே அப்படியே டின்னு, மேலே அப்படியே டேபிள் மாதிரி. ஆக்சுவலாக பார் இது, ஸோ நமக்கு தேவையில்லாது ஸ்டாக்ஸ். ஓகே பாருங்க, அழகாக இருக்கு. கஃபே கொழும்பு ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைசி லவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஃபுட் கோர்ட் ஏரியா நல்லா டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்குங்க. அப்படியே மலேசியாவில் இந்த மாதிரி இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஓப்பன் ஏரியா ப்ளஸ் கார்டனு வித்து இன்சைடு ஏரியாவும் இருக்குது. உங்கள் ஆப்ஷனு எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. அவருக்கு இங்கேருந்துமே நம்ம அப்படியே மேலே போய்க்கலாம். இன்னும் நிறையா போகுது போல். ஆக்சுவலாக ஈச் எண்டில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. மேலே தனியாக இருக்குது, அது நம்ம தனியாக போய்க்கலாம் ஒரு வாட்டி. ஜஸ்ட் இங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடும். இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் தனியாக இருக்குது. ஷாப்ஸ் நிறையா இருக்குது போலே. ஓகே, இது சைனீஸ் ரெஸ்டாரண்ட். நல்லா இருக்குது. இந்த ஷாப்பு அழகாக இருக்குது. டிசைன்ஸ் தாங்க இங்கே எஸ்தட்டிக்காக. நல்ல இன்டீரியரு, இந்த ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஆர்கிடெக்சரில் ஒரு வாட்டி மலேசியாவை ட்ரிப்பு ட்ரை பண்ணுங்கள். கேலுக்கு வந்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்ட் டிசைன்லாம் நிறையா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏரியா மாதிரி வருது பாருங்கள். அதான் இந்த ரெஸ்டாரண்ட் அழகாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், அப்படியே ஓப்பன் ஏரியா. அது சிங்கப்பூர் டைப் அப்படியே ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், அப்படியே கார்டன் ஏரியா. பாருங்கள், நம்ம அங்கேருந்து தான் வந்தோம்.
தெரியுதா? அங்கேருந்து வந்தோம். ஃபுல்லாக கார்டனு. ஈவினிங் கொஞ்சம் சன்செட் ஆனதுக்கப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தெரியும் வெயில், மலேசியா வெயில் எப்படி இருக்கும்னு. ரொம்ப வெயிலாக இருக்குது ஆக்சுவலாக. பாருங்கள், கார் பார்க்கிங், நிறையா கார் பார்க்கிங் இருக்குது. பட் ஏரியா ரஷ்ஷான ஏரியா தான், ஏன்னா சிட்டி சென்டர் இருக்குது. பட் அப்படியும் நல்லா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கார்டன் ஏரியா ஃபுல்லாக. நைஸ், குட் பிளேஸ். இந்த எண்டு இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம மறுபடியும் இதில் போகலாம். இதெல்லாம் சரி. பாருங்க, ஃபுட் கோர்ட் ஏரியா பார்த்தாச்சு. இப்போ அங்கேருந்து அப்படியே மிட் ஏரியாவில் போய் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த ஃப்ளோரை. இன்னும் மேலே ஏதாச்சும் ஃப்ளோர் போச்சுன்னா அந்த ஃப்ளோரும் போய் பார்ப்போம். ஸோ வாங்க. ஓரம் தியேட்டருன்னு போட்டிருக்கு, தெரில என்ன இருக்குதுன்னு. ஸோ ஸ்போர்ட்ஸ் இது பார்த்தீங்களா, அந்த எண்டில் ஆரம்பிச்சு இங்கே இருக்க முடியுது ஷோரூம்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஷோரூம்ஸு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் கம்பெனி சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஆண்டா கிட்ஸு, இட்டாலியன் கம்பெனி. ஸ்கெச்சர்ஸ் பாருங்கள், லீனிங் ஸ்கெச்சர்ஸ். அங்கே பார்த்தோம்ல அந்த சைடு, அப்படியே இந்த சைடு வருது பாருங்கள். இது ஒரு ஏதோ ஷாப்பு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் இங்கே நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது. A6 இருக்குது, ரிபோக். சூப்பர். எல்லாம் அப்படியே வராங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நைஸ். கேண்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப். மெயினாக ஃபுட்பாலுக்கு இந்த கம்பெனி இப்போ வந்திருக்கு இட்டாலியிலேருந்து. மலேசியா ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி தான் வந்திருக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே. ஆண்டா நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வந்தாச்சு. வாங்க, இப்போது நம்ம ஐ திங்க் இப்போ போகிறது தான் டாப் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போயிடுவோம். அங்கேயே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். எஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஹவுஸ், ஷாப்பு போல. ஸோ வாங்க. ஐ திங்க் இது ஓப்பன் ஆம்பியன்ஸ் போல். இது வாரம் ஸ்டெப்ஸு, கேலரியில் எல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. நல்ல ஸ்பாட்டு தாங்க. போயிட்டே இருக்குது, முடிய மாட்டேங்குது. ஒரு நிறைய இடம் இருக்குங்க. பாருங்க, ஆரம் தியேட்டர் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே ஸ்லீப்பிங் பொசிஷன்லேயே பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லக்ஸூரியஸ் தியேட்டர் இன் மலேசியா. ஃபுல்லாக ஒரு சீட்டே ரொம்ப கூட வரும் ஆக்சுவலாக. இந்த இடம் ஃபுல்லாக படுத்துட்டு பார்க்குற மாதிரியே சீட்ஸு நிறையா கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இங்கே வெளியே ஏதோ ஒரு போகுது சினிமா தேட்டர். ஆக்சுவலாக அது ஓரம்
ஸோ இது போகல படம் பார்க்கல, நம்ம போயிடுவோம். டர்புஷ் இதுதான் மிடில் ஈஸ்ட்டு கசின் பாருங்கள். ஷவர்மா லவர்ஸ் ட்ரை ஹியர். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல எனக்கும், போயிட்டே இருக்குது. கென்னிஸ் பேக்கர்ஸ் இது ஃபேமஸான பேக்கரி அண்ட் காஃபி ஷாப். இது இங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் டைப்பில் பிடிச்சிட்டாங்க. சின்ன சின்ன ஷாப்பாக தான் இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷாப் ஆக்சுவலாக. சம்திங் என்ன ஒரு கம்பெனி தெரியல, பட் நல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லாக கஃபேட்டேரியா தான் அது. காஃபியில் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை தான், பட்டு ட்ரை பண்ண முடியல. ஸோ வாங்க, இது ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்குது. எஸ், இது ஜஸ்ட் ஒரு ஆப்பிள். ஆக்சுவலாக அது ஓப்பன் பண்ண போகிறாங்க இங்கே தனியாக செப்பரேட்டாகவே. ரெடி ஆகிட்டு இருக்கு ஷோரூமு. பாருங்கள், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் காஃபி ஷாப்பு வித் அவுட் ஆம்பியன்ஸ் வியூ. பாருங்கள், கார்டனிக் ஏரியா, சூப்பர் ஏரியா, நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள், கார்டன் ஏரியா ரிலாக்ஸேஷனாக இருக்குது. சூப்பர். அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்க்கலாம். நீட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் அப்படியே சம்திங் ஹோட்டலோ ஷாப் ஆஃபீஸோ எல்லாம் ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அப்படியே இங்கே ஒன்று நல்லா ரெயின் ஆரம்பிக்க போகுது ஆக்சுவலாக. ஸோ இன்னும் இப்போ பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நியர்பை நிறையா ஷாப்பு பக்கத்தில் அநேகமாக அது ஹோட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கரெக்டாக அப்படியே எல்லாம் ஒன்றா வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இன்னொரு சைடு போய் பார்த்துருவோம். ஐஃபோன் லவர்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணுறாங்க இந்த ஷோரூமு. டெஃபினட்டாக பாஸ் பண்ணும், ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ்வலாக. ஸோ வாங்க அந்த சைடு போய் பார்த்துருவோம். ஃபுல்லாக கார்டனிக் ஏரியா உள்ளதே ரொம்ப வருங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த இடம்லாம். இன்னும் ஃபுல்லாக இது பண்ணல. வீல் சேருக்கு தனி என்ட்ரன்ஸு, சும்மா ரிலாக்ஸேஷனு. அதுக்கு நடுவில் ஆப்பிள் ஷோரூம் வரப்போகுது. ஹோப் யூ என்ஜாய் மை வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 15% இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாம் ஈவினிங் ரிலாக்ஸ். அங்கே பாருங்கள், சும்மா ஈவெண்ட்டு நடக்கும். ஆக்சுவலாக ஆப்பிளுக்காக தான் அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்பிள் ஈவெண்ட்டு நடக்கிறப்போ இங்கே ஃபுல்லாக சீட்டிங்ஸ் வச்சு ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போது நான் இங்கேருந்து கேல இருந்தேன்னா கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஈவெண்ட்டு. இஃப் எனிபடி இஸ் நியர் பை கேஎல் ஜாயின் வித் ஆப்பிள் ஓப்பனிங். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படியே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இது டாப் ஃப்ளோர். ஆக்சுவலாக கார்டன் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குது. டாப் ஃப்ளோர் ஆக்சுவலாக அது இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகே, அதை பாருங்கள். ஓகே, சூப்பர். அதே பாருங்கள், அந்த சைடு இன்னும் போகுது நிறையா. பாருங்கள், இது இன்னும் வேறு இதா ஃபாரஸ்ட் மாதிரி மினி ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடம். ஒரு மாலுக்கு மேலே ஒரு எக்கோ சிஸ்டம் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பிளான்ஸு ட்ரீஸ்லாம் வச்சு எல்லாம் நேச்சுரல். ஆக்சுவலாக வெரி குட் திங். சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு சம்திங் ரெஸ்டாரண்ட் இருக்குது.
இது ஒரு ஷேக் ஷேக்குன்னு ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஜூஸ் கம்பெனி. எல்லாம் பெரிய பெரிய சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இங்கே பெரிய பெரிய ஷாப்ஸாக இடம் பிடிச்சிருக்காங்க. பட் நல்லாயிருக்கு, பரவாயில்ல. குட் திங் இஸ் இப்போ இதெல்லாம் கனெக்டிங் பிரிட்ஜு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, கார்டனுக்கு. ஃபாரஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க மால்லே. இது சிங்கப்பூர் கான்செப்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டு வருவாங்க மலேசியாவுக்கும். பரவாயில்ல, நேச்சரோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு. இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா அப்படியே ஃபாரஸ்ட்டோடு இருக்குது. நல்லாயிருக்கு. இது பாருங்கள், சில்ட்ரன் பிளேயிங் ஏரியா அது இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு 20 ringgit சம்திங் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு 15 minutes நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். வித் பேரண்ட்ஸோடு தான் ட்ரைவ் பண்ணணும், சில்ட்ரன்ஸ் தனியாக ட்ரைவ் பண்ண முடியாது. சாரி. அதை பாருங்கள், ஃபவுண்டன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்சு அந்த சைடு போய் பார்ப்போம். இட்ஸ் கோயிங் டு பி ரெயின் சூன். எவ்வளோ தூரம்டா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு எண்டு இந்தாச்சு. சரி பாருங்கள், அழகாக இருக்குது. இது ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸு. இது பாருங்கள் கொடுத்துருக்காங்க, நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு நல்லா ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க இது. கீழே இருக்கவங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. ஒன் டே ஃபுல்லாகவே இங்கே ஸ்பெண்ட் ஆகிருக்கும் போது அவ்வளோ பிளேஸ் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் ஃபவுண்டன் ராக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பர். பிளேயிங் ஸ்பேஸ் ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க, அட்வென்ச்சரஸ் கேம் மாதிரி. இங்கே பாருங்கள், எஸ் கார்டனு. இங்கே பாருங்கள், சூப்பராக தான் ஃபுல்லாக. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அப்படியே சில்ட்ரன்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடம். குட் குட். ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு நம்ம, ஆல்மோஸ்ட்டு டாப் ஃப்ளோரு. ஸோ வாங்க, கனெக்டிங் பிரிட்ஜ் ஆக்சுவலாக எப்படி நல்லா ஃபாரஸ்ட்டு வித் கார்டனிங் டைப்பில் நல்லா நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. உண்மையிலே ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹில் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபீலு கொடுத்துருக்காங்க ஒரு மால் மேலே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடம். எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸு, கிராஸஸ் எல்லாமே நேச்சுரல் தான். அதுவும் ஒரு பில்டிங் மேலே கொண்டு வரதுலாம் டஃபஸ்ட்டு திங், பட் தே டன் இட் வெல். டிஆர்எக்ஸ் இங்கே பாருங்கள், டாப் ஃப்ளோர். ஸோ என்ஜாய் த சிட்டிஸ்கேப் ஆஃப் KLCC சிட்டி சென்டர், Bukit Bintang. பாருங்கள், ஓகே குட். கொஞ்சம் சன்செட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு, இல்லைன்னா வெயிலாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். பாருங்க, எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தாங்க எல்லாம் வராங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். ஐ என்ஜாய் லாட்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, நம்ம போயிடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்னும் அந்த சைடெலாம் இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட் சைடு ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த சைடு அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா.
அந்த சைடு தான் நம்ம போனோம். அப்படியே மேலே ஏறி கார்டன் ஏரியா மாதிரி ஃப்ளோர் பை ஃப்ளோரு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 6 to 7 ஃப்ளோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடமா. தண்டர் ஸ்டாம் வரப்போகுது. ஸோ இப்போ நல்லா இடிக்குது. ஸோ வந்தாச்சு, இங்கே தான் பார்த்தது தானே நம்ம, அவ்வளோதான். ஸோ இனிமேல் நம்ம அண்டர் கிரவுண்டு ஃப்ளோர் போயிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம். அவ்வளோ ப்ளேஸ் இருக்குது. நைஸ் பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ அங்கே அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடும். இப்போது அங்கே லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர் நிறைய பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஃப்ளோரும் கவர் பண்ணிட்டேன். இப்போது நம்ம லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு. இப்போது ஃபுல்லாக ஒயிட்டு தீம் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம வந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வருது. பாருங்கள், ஒரு கஃபே வந்தோடனே கீழே ஒரு கஃபேட்டேரியா. இங்கே க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது இங்கே பட்ஜெட் ஷாப்ஸ் இருக்கலாம். லோவர் கிரவுண்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த மால் ஓரளவு பட்ஜெட் ஷாப்ஸ் நிறையா இருக்கும். அதனால் மேபி இங்கே கூட்டம் இருக்கலாம். ஓடும் இருங்க. இது ஒரு சம்திங் பாப்கார்ன் ஷாப்ஸ். ஓகே, ஓகே. நூடுல்ஸ்க்குன்னு தனி ஷாப் இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஃபுட் கோர்ட். ஃபுட் கோர்ட்டு, ஃபுட் எக்ஸ்சேஞ்சுங்க, ஃபுட் கோர்ட் ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. நைஸ். இது கொரியன் ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட் கோர்ட்டு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது. சீக்கிரம் பார்த்துட்டு. ஒரு டீ ஷாப்பு. இங்கே வந்து லோவர் கிரவுண்டில் இருக்குது ஃபுட் கோர்ட்டு. என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது நேமே ஆயில் வருது. ஷாப்ஸ் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் இருக்குது. மிக்ஸ்டு ரைஸ் ஷாப் ஒன்று இருக்குது. அது சைனீஸ் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸ் தான். சீஸ் பேக்டு. ஓகே. இது நாசி டைப்பு, மலாய் டைப்பில் இருக்குது. இது யூஷுவல் இருக்கிற மாதிரி தான், பட்டு நீட்டாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஷாப்ஸ் தான். பெவரேஜஸ் லைக் ஜூஸஸ் அந்த டைப்பில் இருக்குது. ஸோ வாங்கி எதாவது குடிக்கணும். ஆல்மோஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ் நடந்தாச்சு இன்றைக்கி மட்டும் இப்போ வரைக்கும். இன்னும் நிறைய கிலோமீட்டருக்கு நடக்கணும். ஸோ கொஞ்சம் எனர்ஜி எடுத்துகிட்டு நடப்போம். சார்கோட்டி அவங்க ரொம்ப ஃபேமஸானது மலேசியாவில். நல்லாயிருக்கும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்தீங்கன்னா. நல்லாயிருக்கும் சார்கோட்டி ஒன்று. இது ஃபுல்லாக சீட்டிங்ஸ் ஏரியா. நல்லா இருக்குது. நிறையா சீட்டிங்ஸ் ஏரியா இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸு இன்னும் நிறையா இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்து யாருங்க எங்களை சரி. ஸோ நைஸ். சிக்கந்தர் ஷாப். இது ஒரு ஷாப்பு. யூஷுவல் டீ இருக்கிறவர் தான் எப்பயும் போல். பூஸ்ட்டு, ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் யூஷுவல். இங்கே இருக்கிற ஷாப்பு. ஸோ ஃபுட் கோர்ட் அவ்வளோதான், இங்கே இருக்கிறது தான். ஐஸ்கிரீம் ஷாப் இது.
இது banana bread. So, இது ஒரு கஃபேட்டேரியா சம்திங் சின்னபோன் முக்கியம் லாவெண்டர் இது ஷாப்பு கேக் பேஸ்ட்ரி ஷாப்ஸ் இது பேஸ்ட்ரி லவர்ஸ்க்கு ஏற்ற ஷாப்ஸு மலேசியாவில் அன்லிமிட்டடாக இருக்குது. சும்மா வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி. பேஸ்ட்ரி தான் அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து ட்ரையாக இருக்கும். சூப்பர். எல்லாம் கம்யூனிகேஷன் ஷாப்ஸ் சூப்பர். எந்த சைடு ஒன்று ஞாபகம் இல்லை. இது ஜேடி ஷாப் ஸ்போர்ட்ஸ் ஷாப் இது. ஸோ நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போய் பார்க்கணும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு. ஸோ 50% ஆஃபர்னு சொல்லுவானுங்க, ஆனால் பில்லு வரும்போது தூக்கிடுவாங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இன்டீரியர் சூப்பராக இருக்குது. நான் டாக்டர் சூப்பர் ப்ளூ பாருங்க. மிட்வேல கனெக்ட் ஆகிறது ஜெல்லி பன்னீனு சில்ட்ரன் ஷாப்ஸு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்கும். சும்மா ட்ரை பண்ணலாம். பிராண்டடாக தான் இருக்கும். இது ஹெச்எல்ஏ கான்செப்ட். தேங்க்யூ. எப்பா காஃபி ஷாப்னு நினைக்கிறேங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. காஃபி தான். எஸ், காஃபி ஷாப் தான். ஆஹா, சூப்பராக இருக்குது இந்த கிளாஸ் ஹவுஸ் கான்செப்டில். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே அண்டர் கிரவுண்டு கார் பார்க்கிங். அது யூனிக்லோ எல்லா ஃப்ளோர்லேயும் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இது பாருங்க. அண்ட் அரபிக்கானு ரொம்ப ஃபேமஸான காஃபி ஷாப் இது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம், பட் இப்போ ட்ரை பண்ணுற அளவுக்கு பசி இல்லை. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரிஜினல் காஃபி நல்லாயிருக்கு. ஸோ வாங்க இப்போது இந்த சைடு போவோம். ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் எல்ஜி ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அப்படியே பாருங்கள்.
Nice. Welcome, sir. Your taste. Nice try. So full, I'm full. Thank you so much. Sure. Guys, ஸோ இன்சைடு மால் ஆல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ ரெய்னிங் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறீங்க. வெளியே போகலான்னு பார்த்தா இட்ஸ் ரெய்னிங், லிட்டில் ரெய்னிங். ஸோ இதான் அப்படியே வெளியே அப்படியே பாருங்கள். அங்கேருந்து மேலே பார்த்தோம்னா இந்த இடம் தான் அப்படியே கார்டன் ஏரியா. ஸோ அப்படியே பாருங்கள் ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாக்கிங் போய் அடுத்த இடத்துக்கு போகலான்னு பார்க்கலாம், பட்டு மலையில் மாட்டிக்க முடியாது. ஸோ கேப் ஒரு ட்ரெயின் போட்டு போயிட வேண்டியதான். நியர்பை ஏதாச்சும் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா ட்ரெயினில் போயிடலாம், ஒரு கேபில் போகிறது சேஃப். ஸோ வாங்க தான் வெளியே அப்படியே பாருங்கள். அப்படியே இது இன்னொரு சைடு வெளியே, ஆக்சுவலாக அதர் ஏரியா சைடு. இது அப்படியே பாருங்கள் கார்டன் ஏரியா. அப்படியே இங்கேருந்து அப்படியே வாக்கிங் போய் அங்கே மேலே போய்க்கலாம். ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. ஆல்மோஸ்ட் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, ஐ எம் ஹாப்பி. ஸோ this is the TRX Mall. ஸோ இது ஒரு கார் பார்க்கிங் இந்த சைடு பாருங்க.